ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை முறைக்கு 10 லட்சம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் ஒப்புதல் தரமாட்டோம் என்று வீரவசனம் எல்லாம் பேசுறாரு. டாஸ்மாக்ல சிக்கி இருக்கிறத உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டுனாங்கன்னா உடனடியாக சத்தம் போடாம எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கையெழுத்த போட்டுட்டு வருவாரு. அதுதான் கடைசியாக நடக்க போகிறது. வெகு தொலைவில் இல்லை, கூடிய விரைவில் இது நடக்கும். அதற்கு பிறகு ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தவர் கண்டிப்புடன் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சிறந்து விளங்கும். அதே போலதான் ஒரு நிர்வாகம் என்று இருந்தால் அதில் இருக்க மேலாளர் நிச்சயம் கண்டிப்புடன் இருக்கணும். அப்பதான் அந்த நிர்வாகமும் சரியா செல்லும். அதே போலதான் ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். சில திட்டங்களை கொண்டு வருகிறார் என்றால் அதை எல்லா மாநிலத்திலையும் நிறைவேற்ற வேண்டும். அப்பதான் ஒரு நாடு வல்லரசாக முடியும். அப்படி ஏதாவது ஒரு மாநிலம் அதை எதிர்க்கிறது என்றால் அந்த மாநிலத்திற்கு ஒட்டுமொத்த நிதியும் நிறுத்த வேண்டும். அப்பதான் இதுல சில அரசியல் தலைவர்கள் மானங்கெட்டு போயிருக்கும் திருட்டு திராவிட பசங்க போல இவர்களெல்லாம் ஒரு வழிக்கு வருவார்கள். அதனால கண்டிப்புடன் இருப்பது நரேந்திர மோடி அவர்கள் எடுக்கும் செயல் உண்மையாகவே பாராட்டுக்குரிய விஷயம். அதே போன்று தளபதி விஜய் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். பாராளுமன்ற மறுவரைக்கு எதற்கு என்று கேட்கிறார். அவருடைய கேள்வியே அவருடைய அறியாமையை தான் காட்டுகிறது, முட்டாள்தனத்தை காட்டுகிறது. திமுக தான் அதை எதிர்க்கிறது என்றால் அதே சாக்கடையில் தான் தளபதி விஜய் அவர்களும் ஊறி போயிருக்கிறார். தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு படத்திலும் நீங்க என்ன மயிர கிழித்தீர்கள். அதே பாட்டு, அதே டான்ஸு, அதே சண்டை எல்லாம் ஒரே போலதான் இருக்கிறது. அப்புறம் எந்த மயிருக்கு ஒவ்வொரு படத்திற்கும் சம்பளத்தை கூட்டி கூட்டி ஏற்றிட்டு போறீங்க. இதையெல்லாம் செய்யும் நீங்கள் நாட்டில் மக்கள் தொகை கணக்கு எங்க இன்னைக்கு இருக்கிறது. 543 தொகுதிகள் என்னைக்கு நிர்ணயித்தார்கள். இன்னைக்கு காலம் என்ன ஆச்சு? இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத தளபதி விஜய் அவர்கள் பாராளுமன்ற மறுவரை தொகுதி நீங்க எதிர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முட்டாள் என்பதுதான் இந்த மக்களுக்கு தெரிகிறது. நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கெத்தா சொல்லுவாண்டா ஸ்டார் தமிழன்டா.